எவ்வித லட்சியமற்று குப்பை சருகுகளாய் சலசலத்துக் கொண்டிருந்த எங்களை தனது உணர்ச்சி என்ற ஒரு தீப்புரியால் தன்னை போன்றே தீ கங்குகளாய் மாற்றுகின்ற மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிற எங்கள் ஆர்வீர் அண்ணன் எம் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் தம்பி அண்ணன் சீமான் உள்ளிட்ட எங்கள் முன்னால் திரண்டிருக்கிற தாய் தமிழ் உறவுகளுக்கு எனது வணக்கம். நேற்றைய தினம் நெடுவாசல் பகுதிக்கு சென்றிருந்தோம். அங்கே ஆயிரக்கணக்கில் கூடியிருந்த மக்கள் நடுவே அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக அந்த மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒரு கதை இருந்தது. இதையெல்லாம் அந்த மேடையிலே கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் அமைதியாக கண்கலங்க பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அந்த மக்கள் பேசி முடித்த பிறகு அந்த பதவி வைத்து கண்கலங்கி கொண்டிருந்த அந்த நபருக்கு பேச வாய்ப்பு கிடைத்தது. ஏறினான், அவன் பொங்கி பாய்ந்தான், கண்கலங்க பேசினான், மக்களின் மனசாட்சியை உலுக்கி கேள்வி கேட்டான். அவன் கேட்ட கேள்வி எதற்கும் அந்த மக்களிடத்திலே பதிலில்லை. அவன் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான், எனக்கு ஓட்டு போடாம எடப்பாடிக்கு ஓட்டு போட்டீங்களே, எனக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா எடப்பாடி சட்டையை பிடிச்சி ஏண்டா என் மண்ணை அடிக்கிறீங்கன்னு கேட்டுப்பனே என்று கத்தி கதறி தீர்த்தான். அந்த தீர்த்த இளைஞன் தான் இந்த சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர், எமது கட்சியின் பெருமைக்குரிய அடையாளம் எனது சகோதரன் திலீபன். மிகுந்த நேர்மையோடு மிகுந்த அளப்பரிய உணர்வோடு இந்த மண்ணுக்காக போராடி நின்றார். தான் பார்த்த அரசு வேலையை விட்டுவிட்டு இந்த இனம் வெல்ல வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே ஓடி ஓடி கத்தி தீர்த்தார். ஆனால் வழக்கம் போல எமது உறவுகள் என்ன செய்தீர்கள்? வெறும் 500வுக்காக 1000வுக்காக சாராய பொட்டலத்துக்காக மாற்றி ஓட்டு போட்டுட்டு இப்ப நெடுவாசல் அடியுதே, கதிராமங்கலம் கதறுதேன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். யார் மீது தவறு? இந்த இளைஞர்கள் 2009ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வீதியாக கத்தி கதறி தீர்த்தோமே. கடுகளவு யோசிச்சிருப்பீங்களா? கடுகளவு கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு போடாத, கருணாநிதிக்கு ஓட்டு போட்டா கோபாலபுரத்து குடும்பம் தான் வாழும், ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டா மன்னார்குடி குடும்பம் தான் வாழும் என்று சிறு பிள்ளைக்கு சொல்வது போல, கிளி பிள்ளைக்கு சொல்வது போல ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி கத்தி தீர்த்தோமே. என் இடம் அருகையில் வேடிக்கை பார்த்தவங்க இவர்கள், இவர்களுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் என்று கத்தி கதறோமே. கவனிச்சீங்களா நீங்க? அது ஒண்ணு இல்ல, நல்லாதான் பேசுறாங்க. சீமான் நல்லவர் தான், நல்லா பேசுவாரு. எதுக்கு அந்த தோக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு ஓட்ட வீணாக்கணும் அப்படின்னு பல பேருக்கு சிந்தனை. சரி, எங்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்ட வீணாக்கணுமா வேணாமான்னு சிந்தனை. உங்க ஓட்டு வீணாவோ இல்லையோ, இன்னைக்கு உங்க வாழ்க்கையே வீணாகி நிக்குதே. இதுக்கு விலை என்ன? என்ன விலை? 10 கிலோமீட்டர் நெடுவாசல். நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நெடுவாசல் தானே போட்டு எங்களுக்கு என்னன்னா, நான் கதிராமங்கலத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் தெரியுது எங்க ஊர் குழாயை மண்ணெண்ண போட்டு குழாய் போட்டு இருந்தவன் எங்க குழாயை தோண்டி எடுத்து மீத்தேன் குழாய் எடுக்கிறதுக்கு அடுத்த குழாய் பதிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் தெரியுது, ஓ நம்ம வீட்டு குறையிலும் தீ பத்திடுச்சு அப்படின்னு தெரியுது. ஏதோ நெடுவாசல் வெகு தொலைவில் இருக்கிற கிராமம் இல்ல, உங்க எல்லையில் இருக்கிற ஒரு கிராமம். அங்க பத்திர தீ நம்ம வீட்டுக்கு பரவுவதற்கு ஒரு நொடி ஆகாது. ஆனால் இதெல்லாம் யாரு கேட்கணும்? உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கேட்கணும். உங்க சட்டமன்ற உறுப்பினர் பேரே எனக்கு தெரியாது. இப்ப திலீபன் கேட்டேன், யாருங்க உங்க எம்எல்ஏன்னு? அவரு பேரு அதிமுக கோவிந்தராஜ் அப்படின்னாரு. அவர் ஊர்ல இல்ல. திலீபனுக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா நெருப்பு தமிழர் சட்டமன்றத்தை பொசுக்கி எரிஞ்சிருப்பான் என் சகோதரர். ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்து நிக்கிறோம். உங்கள்கிட்ட கருத்துக்களை எடுத்து வந்து பேசுறோம். இந்த மேடையில திமுக மேடையா இருந்தா கருணாநிதி வாழ்க, முத்தமிழ் காவலர், தமிழ் இனத்தின் தலைவர் என்று பேசிட்டு இருப்பான். அதிமுக மேடையா இருந்தா அம்மா 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 அம்மா. அதை தவிர பேசுவதற்கு அவன்கிட்ட என்ன இருக்கு? ஆனால்
இங்கே பேசுபவர்கள் சீமானை பத்தி பேசுறோமா? எங்க அண்ணனை பத்தி வாழ்த்து துதிபாடல் இந்த மேடையில் நடக்குதா? கருத்தை பேசுறோம், கவனமா பேசுறோம். படிச்ச பிள்ளைங்க, நேர்மையான பிள்ளைகள், இந்த இனம் வாழணும், இந்த மொழி செழிக்கணும்னு இறுதி வாய்ப்பு அரசியல் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவரின் கடமை. இந்த கடமையில் இருந்து தமிழ் தேசிய இனம் பின்வாங்கிவிட்டால் அது நீங்களே உங்களுக்கு செய்து கொள்கின்ற மிகப்பெரிய கொடுத்துக் கொள்கிற தண்டனை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மீண்டும் மீண்டும் தோக்குற கட்சிக்கு ஏன் ஓட்டு போடணும், தோக்குற கட்சிக்கு ஏன் ஓட்டு போடுங்க சிந்தனையை விட்டு வழி. நீங்க வாக்கு செலுத்தினாதான் தோக்குற கட்சி ஜெயிக்கும். முதல்ல அந்த சிந்தனைக்கு வருவோம். எங்களை போன்ற இளைய பிள்ளைகளுக்கு வலிமை சேருங்க, படித்த பிள்ளைகளை கைகோர்த்து நடங்க. நாங்க மாத்தி காட்டுறோம், நெடுவாசலை மீட்டு நாங்க காட்டுறோம். இல்லாட்டி என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுதுல்ல? தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடக்குதா? யார் முதலமைச்சர்? ஒரு எடுபடி முதலமைச்சர். மோடியே நேரடியாக தமிழ்நாட்டை ஆள்றது. எதை பத்தி கவலை இல்லை. ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ மறுத்த ஜிஎஸ்டி, நீட்டு தேர்வு, இங்கிற எல்லா மத்திய அரசின் பொல்லாத திட்டங்களுக்கும் எடப்பாடி கையெழுத்து, குனிஞ்சு கையெழுத்து போடு. எடப்பாடி எதிர்த்து அரசியல் செய்கிற ஓபிஎஸ், எடப்பாடி எதிர்த்து அரசியல் செய்கிற ஓபிஎஸ் ஜனாதிபதி தேர்தல்ல எடப்பாடிக்கு முன்னதாகவே போய் மோடி காலில் விழுறது. ரெண்டு வழி பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ணா திமுக இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, எதிர்கட்சியா இருக்கிற திமுக எங்கேயுமே இல்ல. ஸ்டாலின் எங்க இருக்காருன்னு அவர் கட்சிக்கே தெரியல. அப்படி இருக்கு நிலைமை. ஆனால் நீங்கள் சொற்பமாக வாக்களித்த உங்கள் வீட்டு பிள்ளைகள் தான் கத்தி கதறும். மீண்டும் இதே பேராவூரணி மணியில வந்து நின்று பேசிட்டு இருக்கோம். இவன் தான் நமக்கு ஓட்டு போல, இவன் மண்ணா போனானா தரிசா போனானு காலி குப்பிட்டு போயிட முடியும். ஆனா போக முடியல. சொந்த பந்தமா போயிட்டீங்க, உற்சாக உறவினரா போயிட்டீங்க, முடியல. என் வீட்டு கூட பிறந்தவங்களா போயிட்டீங்க. இது என் ஏட்டு வீட்டு பிரச்சனை இல்லை, என் வீட்டு பிரச்சனை. அதனால்தான் வயதெறிஞ்சு கட்டிட்டு இருக்கோம். அன்பான உறவுகளே, இது இறுதி வாய்ப்பு. இனிமே அதிகம் பேசுவதற்கு இல்ல, செய்யறதுக்கு தான் நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த பொன்னான வாய்ப்பு. நீ என்ன சாதியில போடுறீங்க, என்ன கட்சியில இருந்தீங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா ஓட்டு போடுறப்போ சரியா பார்த்து ஓட்டு போடணும். இவனுக்கு ஓட்டு போட்டாதான்டா இந்த நாடு நகரமும் சரியா இருக்கணும்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடணும். அதுக்காக எங்க கட்சிக்கு நாம் தமிழர் என்று பேர் வச்சோம். எதுக்கு நாம் தமிழர்? தமிழ் தேசியத்தின் அடையாளத்தை கட்சியின் பேரிலே சுமந்து நிற்கிறோம். எனவேதான் இந்த படித்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வாய்ப்பை அளிக்க வேண்டும், எங்களது கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.